வெல்கம் டு அவர் ஆன்மீக களஞ்சியம் சேனல். இன்றைக்கி நம்ம மகாபெரிவா மகிமையில் மகாபெரிவா ஒரு பக்தருக்கு ஒருவரையும் பொல்லாங்கு சொல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தியதை தெரிந்து கொள்ளலாம். பக்கத்து வீட்டுக்காரர் ரொம்பவும் தொல்லை கொடுக்கிறார். போலீஸில் புகார் கொடுக்க போகிறேன் என்று ஸ்ரீமடத்தின் நீண்டகால பக்தர் ஒருவர் கோரினார். பெரியவர் அவரை உற்று பார்த்தார். என்கிட்ட கன்சல்டேஷனுக்கு வந்திருக்கியா இல்லை பர்மிஷன் கேட்க வந்திருக்கியா என்று கேட்டார். உடனே பக்தர் கலங்கி போய்விட்டார். பெரியவா இப்படி பளிச்சென்று கேட்பார்கள் என்று எதிர்பார்க்கவில்லை. வந்து எப்படி உத்தரவாகிறதோ அப்படி என்று இழுத்தார். உலகத்தில் எல்லாரும் ஒரே மாதிரி இருப்பதில்லை. அதனால் எல்லோரிடமும் விரோதம் கொள்ள முடியுமா? விரோதத்தை வளர்த்து கொண்டால் கொஞ்ச நஞ்சம் சாந்தியும் போய்விடும். பக்கத்து வீட்டுக்காரனை எதிர்த்து இரைச்சல் போடாதே. கஷ்டத்தை பொறுத்து கொண்டு பேசாமல் இரு என்று பெரியவா சொன்னார். தோற்று போய்விடுவோமோ என்ற எண்ணம் வரும். தோற்று போனால்தான் என்ன? அவன் நாளடைவில் அடங்கி போய்விடுவான். இவன் கையாளாகாதவன் என்று விட்டு விடுவான். தேவைப்பட்டால் அவனுக்கு உதவி செய், தானாகவே திருந்தி விடுவான் என்று அருளினார் பெரியவா. பக்தர் உத்தரவு என்று சொல்லி பெரியவா அறிவுரையை ஏற்றுக்கொண்டு போனார். ஒருவரையும் பொல்லாங்கு சொல்ல வேண்டாம் என்பது தமிழரின் தொன்மையான நீதிகளுள் ஒன்று. அதனை இவ்வளவு அருமையாக மனதில் நன்றாக பதியும் விதத்தில் உபதேசம் செய்தார் பெரியவா. இந்த உபதேசம் நம் எல்லாருக்காகவும் தான் பெரியவா சொன்னது. ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர, ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. மகாபெரிவாச்சரணம். இதுபோல் மகாபெரிவா அருளறிகளை நீங்கள் தினம் கேட்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திடுங்க. நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள், மகாபெரிவா மகிமை, ஆன்மீக கதைகள், ஆன்மீக தகவல்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. மகாபெரிவாச்சரணம். தேங்க்யூ.